வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வணிக திருவிழாவில் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கினார். வணிக திருவிழா புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் நடந்தது. இதில் புதுச்சேரியில் 230 வணிக நிறுவனங்களும், காரைக்காலில் 159 வணிக நிறுவனங்களும், மாகியில் 35 வணிக நிறுவனங்களும், ஏனாமில் 55 வணிக நிறுவனங்களும், மொத்தம் 479 வணிக நிறுவனங்கள் இந்த விழாவில் பங்கு பெற்று 34 லட்சம் பரிசு கூப்பன்களை வாடிக்கையாளர்களுக்கு வாங்கிய பொருட்களின் மதிப்பிற்கேற்ப இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற குலுக்கல் முடிவில் முதல் பரிசாக 34 மாருதி கார்களும், இரண்டாம் பரிசாக 68 ஹீரோ ஸ்கூட்டர்களும், மூன்றாம் பரிசாக 340 கிரைண்டர்களும், நான்காம் பரிசாக 340 மிக்சிகளும், ஐந்தாம் பரிசாக 3400 எலக்ட்ரிக் கெட்டில்களும், ஆறாம் பரிசாக 34,000 எவர் சில்வர் டோப் செட்களும், ஏழாம் பரிசாக 3400 மில்க் குக்கர்களும், மொத்தம் 72,142 பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. இதற்கான பரிசளிப்பு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நேற்று நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சிவசங்கரன், எம்எல்ஏ, சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி கைது செய்து போலீசார் அவரிடமிருந்து சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சார்ந்த அசோகன் என்பவர் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ரூபாய் 95 லட்சம் இழந்ததாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கடந்த வருடம் புகார் அளித்தார். அதன் தொடர்ச்சியாக 8 நபர்கள் ரூபாய் 2.5 கோடி இழந்ததாக புகார் அளித்தனர். இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து 5 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த நிறுவனத்தின் இயக்குநர் பாபு என்கிற சையது உஸ்மானை நேற்று கோவையில் வைத்து கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 1.20 கோடி மதிப்பிலான சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கு 5க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து புதுச்சேரி நபர் 1.53 லட்சம் ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். கோரிமேட்டை சேர்ந்த நபரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அவர் பல்வேறு தவணைகளாக மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்தார். பின் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் வைத்தியகுப்பத்தை சேர்ந்த நபர் 55,000, கோரிமேட்டை சேர்ந்தவர்கள் 20,000, 48,450, உருளையன்பேட்டை சேர்ந்தவர்கள் 5,000, 10,000, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் 12,500 ரூபாய் என மொத்தம் 7 பேர் மோசடி கும்பலிடம் 3,03,950 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடந்த தடயவியல் வாகன கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புதுவை காவல்துறைக்கு கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான தடய அறிவியல் கண்காட்சி வாகன தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து வாகனத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த உயர் தொழில்நுட்ப தடயவியல் கருவிகளை பார்வையிட்டனர். இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், உள்துறை சிறப்பு செயலர் கேசவன், காவல்துறை உதவி தலைமை ஆய்வாளர் சத்ய சுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புதிய குற்றவியல் சட்ட நடைமுறைப்படி மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டுகளை கண்டறிதல், மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் போதைப் பொருளை கண்டறிதல் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மோப்ப நாய்களின் சாகசங்களும் காவலர்களின் ஆணைக்கு கட்டுப்படும் ஒழுக்க நடைமுறையும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் நீர்மோர் பந்தல் தீ வைத்து எரிக்கப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர்.
மாதக்கடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு 15ஆம் தேதி திமுக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் 15ஆம் தேதி அதிகாலை மர்ம ஆசாமிகள் நீர்மோர் பந்தலை தீ வைத்து எரித்தனர். இது தொடர்பாக திருபுவனை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் நீர்மோர் பந்தலுக்கு தீ வைத்தது மாதக்கடிப்பட்டு மேட்டுத்தெரு விண்ணரசன், களித்தீர்த்தால் குப்பம், எல்லைக்கல் வீதி நாகராஜு, அதே பகுதியில் ஓட்டல் நடத்தி வரும் நாகேந்திர ராஜன் ஆகியோர் என தெரிய வந்தது. அவர்கள் 3 பேரையும் திருபுவனை போலீசார் கைது செய்து நேற்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காணப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வேளாண் துறை செயலர் உட்பட ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டனர். புதுச்சேரி வேளாண் துறை, கலை பண்பாட்டுத்துறை, இந்து அறநிலைத்துறை, வக்பு ரயில்வே திட்டம் உள்ளிட்ட துறைகளின் செயலராக பணியாற்றி வரும் ஐஏஎஸ் அதிகாரி நெடுஞ்செழியன் டெல்லிக்கும், காரைக்கால் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு லட்சத்தீவுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா டெல்லிக்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் பணியாற்றி வரும் கிருஷ்ணன் மோகன் உப்பு, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பணியாற்றி வரும் ரவி பிரகாசம், ஸ்மிதா, ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றி வரும் சௌத்ரி முகமது யாசின், லட்சத்தீவில் பணியாற்றி வரும் விக்ராந்த் ராஜா உள்ளிட்ட 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, டாமன் மற்றும் டையூவில் பணியாற்றி வரும் ஏகேலால், டெல்லியில் பணியாற்றி வரும் நித்யா ராமகிருஷ்ணன் ஆகிய 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பு செயலர் ராகேஷ் குமார் சிங் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 38 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் இன்று மக்கள் மன்றம் குறை கேட்கும் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு 66 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் 38 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். இன்று நடைபெற்ற குறை தீர்ப்பு கூட்டத்தில் மொத்தம் 239 பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணத்தை உறுதி செய்தனர். நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினர். முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமானோர் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 30ஆம் தேதி முதல் கடந்த 11ஆம் தேதி வரை அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடந்தது. 12ஆம் தேதி கரக திருவிழா, 13ஆம் தேதி பகாசூரன் வதம் நிகழ்ச்சி நடந்தது. 14ஆம் தேதி திருக்கல்யாணம் உற்சவம், 15ஆம் தேதி அர்ஜுனன் தவம் நிகழ்ச்சி நடந்தது. முக்கிய நிகழ்வான நேற்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மாலையில் நடந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து நாளை இரவு 9 மணிக்கு தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களின் கழிவுநீர் குழாய்களை பாதாள சாக்கடையில் இணைக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இது தொடர்பாக பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் பாதாள சாக்கடை அமைப்பு உள்ள பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் வீடுகள், வர்த்தக நிறுவனங்களின் கழிவுநீர் குழாய்களை பாதாள சாக்கடையில் இணைக்க பதிவு பெற்று ஒப்பந்ததாரர்கள் மூலம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது வரை சில வீடுகள் கழிவுநீர் இணைப்பு பணிகளை முடிக்காமல் உள்ளனர். இந்த இணைப்பு பணியை புஸ்ஸி வீதி கழிவுநீர் உட்கோட்டம் அலுவலகத்தில் விண்ணப்பித்து முறையான அனுமதி பெற்றவர்கள் மூலம் சொந்த செலவில் இணைப்பு பணியை முடிக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். தேவைப்பட்டால் உதவி பொறியாளரை அணுகலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.